போர் வெடிக்கும், மத்திய கிழக்கு பற்றி எரியும். ட்ரம்பிற்கு ஈரான் தலைவர் கொடுத்த நேரடி எச்சரிக்கை. ஈரான் நாட்டில் மிகப்பெரிய மக்கள் போராட்டம் வெடித்திருந்த நிலையில் அதில் அமெரிக்கா தலையிடலாம் என்று சொல்லப்பட்டது. இதற்கிடையே இதை சதி புரட்சி என குறிப்பிட்டுள்ள ஈரான் தலைவர் கமேனி இதை தாங்கள் முறியடித்து விட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் அமெரிக்கர்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அது பெரிய பிராந்திய போராக மாறும் என்றும் எச்சரித்துள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான ஈரானில் கடந்த சில வாரங்களாக போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. அங்குள்ள கமேனி அரசுக்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். வன்முறையை ஒடுக்க கமேனி அரசு இராணுவத்தை பயன்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக அங்கு பதற்றமான சூழலே நிலவி வருகிறது. ஈரான் போராட்டத்தை வைத்து அமெரிக்காவும் கூட மிரட்டல் விடுத்து வருகிறது. அதாவது ஈரானில் அமைதியாக போராடும் மக்கள் மீது கமேனி அரசு வன்முறையை பயன்படுத்துவதை ஏற்க முடியாது என்றும், தாக்குதல்களை நிறுத்தவில்லை என்றால் அமெரிக்கா தலையிடும் என்றும் அதிபர் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இதற்கிடையே ஈரானில் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். அதில் ஈரானில் நாடு தழுவிய போராட்டங்களை ஒரு சதிப்புரட்சி என்றும் ஆட்சியை கைப்பற்ற நடந்த முயற்சி என்றும் குறிப்பிட்டார். ஈரான் நாட்டின் காவல்துறை, அரசு அலுவலகங்கள் மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை மையங்களையும் அரசு அதிகாரிகளையும் அழிப்பதே இதன் நோக்கம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டரில், சமீபத்தில் நடந்த போராட்டம் ஒரு சதி புரட்சியை போலவே இருந்தது. நிச்சயமாக அந்த முயற்சியை முறியடித்து விட்டோம். இந்த போராட்டத்தில் போராட்டக்காரர்கள் காவல் நிலையங்கள், அரசு அலுவலகங்கள், IRGC மையங்கள், வங்கிகள் மற்றும் மசூதிகளை குறிவைத்து தாக்கினர். குரான் பிரதிகளை எரித்துள்ளனர். இதுபோன்ற சம்பவங்களை ஏற்கவே முடியாது என்று அவர் பதிவிட்டுள்ளார். மேலும் கமேனி அமெரிக்காவுக்கும் நேரடியாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் மீது நடத்தப்படும் எந்த ஒரு தாக்குதலும் பிராந்திய போராக மாறும் என்று கமேனி எச்சரித்தார். இதுகுறித்து அவர் மேலும், அமெரிக்கர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் போரை தொடங்கினால் இந்த முறை அது ஒரு பிராந்திய போராக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். ஈரான் நாட்டின் பொருளாதாரம் மிக மோசமான நிலைக்கு சென்றதே அங்கு போராட்டம் உச்சமடைய காரணமாகும். ஈரான் பொருளாதாரம் மோசமடைந்து நாட்டின் நாணயம் மதிப்பிழந்ததால் கடந்த டிசம்பர் மாத இறுதியில் அங்கு பணவீக்கம் உச்சம் தொட்டது. இதனால் மக்கள் வீதிக்கு வந்த நிலையில் போராட்டம் பெரிதாக வெடித்தது. அங்கு தலைமைக்கு எதிரான போராட்டமாக இது மாறியது. இந்த விவகாரத்தில் பல நூறு பேர் கொல்லப்பட்டனர். மேலும் இந்த விவகாரத்தில் இதுவரை பல ஆயிரம் பேர் கைதும் செய்யப்பட்டுள்ளனர். ஈரானில் இதுபோல தேச துரோகம் தொடர்பான குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படலாம் என்பதால் பல ஆயிரம் பேருக்கு மரண தண்டனைகள் விதிக்கப்படக்கூடும் என்ற கவலையும் எழுந்துள்ளது.